மாவட்டம் சின்ன திருப்பதி காரவள்ளி மாட்டுச்சந்தை. பால் மாடு சினை மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும், விலை என்ன ரேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூணு வியாபாரிகள் தான் இப்போ என்ன ரேட்டுன்னு கேட்க போகிறோம். பயங்கரமான வியாபாரியும் சென மாடு வாங்க விருப்பம் உள்ளவரையும் இவரை கான்டாக்ட் செய்து வாங்கி கொள்ளலாம். இந்த 3 மாட்டோட ரேட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். எல்லாம் சென மாடுங்கள்லாம். இந்த மாடு என்ன சொல்லுங்க? 70 ரூபாய்க்குள்ள சொல்லுப்பாங்க. 70 ரூபாய்க்குள்ள சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. என்னதான் முடிவு? 80 ரூபாய்க்கு கேட்டுட்டீங்க. 80 ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்களா? இது ஆளிக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னதான் பண்ணலாம் சொல்லு. 70 கிலோ ஆகாது. 1000 கம்மியா விடுறியா? ஆகாது. கூட கவுத்தோடு போட்டேன். கவுத்தோடு போட்டேன். எவ்வளோ கரெக்டா விட போட்டோம். கறக்கிறது கரெக்டா விடு. சுழியும் கரையை மட்டும் சொன்னாதான் மீதி எல்லாம் சொல்லு. சுழி 4 சுழி வாங்கிக்கிறேன் நான். என்ன ரேட்டுக்கு நான் கேட்டுக்கிறாரு? 70 1000 கேட்குறேன். நீங்க அவர் 80,000 அவர் 80,000 சொன்னாரு. ஃபைனலா 75 கிடையாதா? என்ன ரேட்னா கொடுப்பீங்க? என்ன ரேட்? 80 ரூபா. எத்தனை லிட்டர் நான் பால் கறக்கு? 20 லிட்டர் கேரண்டிங்களா? என்ன ரகத்து மாடுனா? ஜெர்சி. ஹெச்எப் அது என்ன ரேட் சொல்றாரு? 70 ரூபா சொல்றீங்களா? எத்தனை மாதம் சேனைங்கண்ணா? 5 நாளுக்கு கண்ணு போட்டுருங்களா? சரி. இந்த வாரம் எத்தனை மாடு நான் கொண்டு வந்தீங்க? 4 மாடுங்களா? நீங்கள் எத்தனை மாடு வாங்கி கொடுத்தீங்க? ஒரு 10-15 மாடு வாங்கி கொடுத்துக்கிறேன்பா. வாங்கி கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துட்டீங்க. அமைதியாக எல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இருக்கீங்க. சனிக்கிழமை வேண்டாம் நமக்கு எல்லாம் எப்பயுமே வேலை ஃபுல்லாக தான் இருக்கும். 10-15 மாடு ஆகும். 10-15 மாடு. நான் 2 சுழி தான் வாங்கிக்குவேன். 2 சுழி. நீங்கள் சுழி பார்த்து தான் வரீங்க. சுழி எங்கே இருந்தாலும் வாங்கிக்குவேன். சுழி படிக்கூடாது. ஆளு மடி நல்லா தான் போதும். மடி நல்லா தான் போதும். விலைக்கு ஓசரம் தான் சுழி படிக்கிறாங்க. வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுழியெல்லாம் என்னையும் பால் கிடையாது. மாட்டால் தப்பு. சுழின்னு சொல்றாங்க பாரு, அதுதான் தப்பு. எந்த சுழினாலையும் வாங்கிக்கலாம். இங்க 2 பேரும் மடி நல்லா இருந்தா இருக்கும். இல்ல மடி நல்லா இருந்தா போதும் நமக்கு. மடி நல்லா இருந்தா பால் கறந்தா சரி. நம்மளுக்கு மடி பார்க்க கூடாது. ஒரு பேர் வேடி. பேர் வெள்ளையன். 2 பேரும் சேர்ந்தமா ஒரு மாடு சந்தையில நல்லா இருக்கும். சந்தையில இருங்க வாங்கிக்கலாம். காசு வாங்கிக்கலாம். தரேன் இருங்க. தரமான மாடு இருந்தா போதும் நமக்கு. சுழி 2 சுழி இருந்தாலும் எங்க இருந்தாலும் வாங்கிக்கிறேன். சுழி 2 சுழி நான் வாங்கிக்கிறேன். சரி. பால் மாடு என்ன ரேட்டுக்கு போட்டுக்கலாம்? பால் 20 லிட்டர் வர மாதிரி என்கிட்ட 60,000 கிடைக்குது. 60,000 20 லிட்டர். வீட்டுல எல்லாரும் 10 மாடு 20 மாடு இருக்கு. எந்நேரம் இருக்கு. எனி டைம். என்கிட்ட 80 மாடு போறதில்ல. 50ல இருந்து 70 வரைக்கும் மாடு. 20 லிட்டர் வர மாதிரி மாடு இருக்குது. 40 ரூபாயில வாங்கிக்கலாமா? 40 ரூபாய்க்கு மாடு இருக்குது. 45 இருக்கு என்கிட்ட. 45 இருக்கு. ஆமா. நீ சொல்ற மாதிரி கேண்டி தர்றேன். இந்த 70 80ன்றதுல நம்மகிட்ட இல்ல. 35ல இருந்து 40ல இருந்து 55 70 வரைக்கும் தான் மாடு. 90 135 வேற ஆளுங்க. அது நான் விக்கிறதுல. என்னென்ன ரக மாடுலாம் வாங்கி விக்கிறீங்க? எல்லா மாடுமே நமக்கு ஏர்ல கம்மியா விடுவாங்க. எல்லா மாடும் ஏர்லி நான் தான் சொல்றேன் கேள. எப்பயுமே நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆமா பாப்பா எல்லாத்தோட கம்மியா கொடுங்க. நான் ஒண்டி தான். எல்லாத்துக்கும் ஹோல்சேல் ரேட் கொடுத்து எல்லாரும் கொண்டு வைக்கிறாங்க. 10,000 நான் வந்து என்ன 1000 மாட்டுக்கு 1000 தான் கொடுப்பாரு. 500 கொடுத்துருவாரு. வந்தா விட்டு போக கூடாது. வந்தாரு சமிதி வந்தாரு. என்ன பண்றது? கேட்டா புடிச்சு கொடுத்துருவீங்க. சரி. நீங்களும் சுழியே பார்க்க மாட்டீங்க? சுழியே பார்க்க மாட்டேன். சுழியே சொல்லவே கூடாது. மடி நல்லா இருக்குதா கறக்குதா அது கூட பார்க்கணும். அது மட்டும் வந்து விலைக்கு ஓசரம் குறைக்கிறது தான் சுழி. அதுக்கு தான் சுழின்னு சொல்றாங்க. சுழி எல்லாம் பார்க்க கூடாது. எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம். அதுவே வெட்டி ஒரு வியாபாரி நமக்கு கிடைக்கவே மாட்டா. அப்படியே ஆமா சுழி இல்லாம 2 சுழி இருந்தா கேட்டு வாங்குவோம். நான் கேளு வெள்ளின கேளு. நான் கேட்டுதான் வாங்குவோம். 2 சுழி இருக்கான்னு கேட்டு வாங்குவோம். ஒரு சுழி இந்த சுழி இப்படி இது அப்படின்னு சொல்றதால இல்ல என்கிட்ட. என்னென்ன சந்தைக்கெல்லாம் போறீங்க? நான் எல்லா சந்தைக்கும் போவோம். ஈரோடு காரிமங்கலம். இதுல அதிக மாடு வருது எந்த சந்தைனா? ஈரோடு காரிமங்கலம் வருது. ஆமா. ரெண்டாவது சின்ன திருப்பதி. நேத்து வெள்ளி சந்தை. முதல்ல இப்படி போனீங்களா? டெய்லி மாம்பழம் போயிட்டு இருப்பேன். வாரம் பார்க்க டைம்ல 4 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். சரி. ஆமா. சரி நன்றி. இருந்தா சொல்லுங்க. வாங்கிக்கலாம் வித்துங்களா? அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லிருங்க. 944 நீங்களும் சொல்லுங்க. அவரும் சொல்லுங்க. 944 37 62 951. நான் உங்க நம்பர் சொல்லுங்கண்ணா. 883 4747 35. சரிண்ணா நன்றிண்ணா. பேர் வெள்ளையன்.